ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஐபிஎல் 2025 5வது மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஜிடி vs கிங்ஸ் 11 பஞ்சாப். ஓகே, இவங்களை பொறுத்தவரை பிளேயிங் 11 பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போது. யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு தெரியல. ஸோ நான் ஒரு பாசிபிள் 11 எடுத்து வச்சுருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கானதான் எடுத்திருக்கேன். பட் யாரும் விளையாடுதாங்களா விளையாடாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ சுமன் கில், பட்லர், சுதர்சன், லோம்ரோர், ஷாருக்கான் எல்லாருமே கரண்ட் இப்போ ஃபார்மில் இருக்காங்க. நல்லா இன்ஜுரி இல்லாமல் இருக்காங்க. ஸோ இவங்களாம் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பஞ்சாபை பொறுத்த வரைக்குமே இங்கிலீஷ் தெரியல எப்படி உள்ளே 11ல் இருப்பாரா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் மிச்சப்படி எல்லாருமே ஓகே தான். ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த கிரவுண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ இது ஒரு பேட்டிங் பிச், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கிரவுண்டில் அதிக ஸ்கோர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர்ஸு விக்கெட் எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த கிரவுண்ட் ஸ்கோர் 170 கொடுத்துருக்காங்க ஆவரேஜ். எனக்கு தெரிஞ்சு கூடயே போகலாம். 190 180 ப்ளஸ் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் கில்லு நிறைய ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதனால் கில் மஸ்ட்டு பிக்கு. ஓகே, டீமுக்குள்ளே போயிடலாம். டீமை பொறுத்தவரை ஓகே, இந்த 7 பேர் நாளைக்கு நல்லா விளையாட அருமையான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ரெக்கார்டு நல்லா இருக்குது. சர்க்கிள் பண்ணியிருக்கவங்கள கேப்டன் கொடுத்துருக்கோங்க. கில்லுக்கு கேப்டன் கொடுத்துக்கோங்க. இந்த கிரவுண்டில் நல்ல ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் ரிஸ்கி. ஏன்னா அங்குடி 2 பவுலர் அவருக்கு கில்லுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக விக்கெட் அதிக தடவை எடுத்திருக்காங்க. ஸோ பட்லருக்கும் அப்படி தான். பட்லர், கில் இவங்க 2 இடத்துல யாராவது ஒருத்தர் நின்று விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சாய் சுதர்சன் பொறுமையாக செம்மையாக நின்று விளையாண்டுருவார். 30+ ரன் அடிக்கலாம். வாஷிங்டன் சுந்தருக்கு நல்லா ஸ்ப்ளை பண்ணி போட்டு விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோல் சிராஜ் நியூ பாலில் 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கலாம். ரபாடா, ரஷீத் கானும் செம்மையாக டெத் ஓவர்ஸில் கலைக்கிறாங்க, மிடில் ஓவர்ஸ். ஸோ அதனால் இவங்க 7 பேர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை யாராவது ஒருத்தரை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா ரொட்டேஷன் பிளேயரில் சொல்கிறேன், அவங்கள எடுத்துக்கோங்க. பஞ்சாபை பொறுத்தவரை நம்மளுக்கு பிளேயிங் 11 கரெக்டாக தெரில. அதனால் நான் இங்கிலீஷ் எடுக்கலை. பிரபு சிம்ரன் சிங் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அவர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக அவுட் ஆயிடுவார். ஸோ கொண்டு போகாதது உங்களோட விருப்பம். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிங் அவருமே அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார், செம்மையாக விளையாடுவார். ஐயரும் ஸ்டோனிக்ஸும் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து யான்சன், ஹர்ஷ்தீப் இவங்க 2 பேரும் நியூ பாலில் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கில்லு, பட்லர் 2 பேர்த்துமே எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்கு தான் அவங்க 2த்துக்கும். பட் கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ பார்த்து நீங்கள் டீமை கொண்டு போங்க. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விளையாண்டாருன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். ரொட்டேஷன் பிளேயர் நான் ஜாஸ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். அவர் நாளைக்கு விளையாண்டாருன்னா நல்லா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். விக்கெட் கீப்பர் வேறு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் மைபால், லோம்ரோர் இவர் ஒரு வேளை மேலே விறுவிறுன்னு விக்கெட் போச்சுன்னா மிடில் ஆர்டரில் நிதானமாக டீமு ஸ்கோரை கொண்டு போவார். அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கான் இவரும் மேலே இயர்லியாக விக்கெட் விழுந்துட்டுனா இன்னும் பொறுமையாக கொண்டு போகலாம். இல்லை லாஸ்ட் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார் பேட்டிங்கு. சஹல், அடுத்து ஹெச்பார் இவங்க ஸ்பின்னர் நான் இங்கூடி கொடுத்துருக்க மாட்டேன். பஞ்சாபில் ரொட்டேஷன் பிளேயரில் கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு நீங்கள் ஜிஎல் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக் கிருஷ்ணாவும் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு டீம் கொடுத்துருக்கேன், டெமோ டீமு. நான் வந்து ரிஸ்கியாக தான் போயிருக்கேன். கில்லுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க ஸ்பெல்லை தாண்டி போயிடுவார் அப்படின்ட்டு ரஷீத் கானுக்கும் கொடுத்துருக்கேன் வைஸ் கேப்டன். அதுபோக யான்சன் அஸ்தீப்புக்கும் சர்க்கிள் போட்டிருக்கேன். இதே டீம்லனாலும் கொண்டு போங்க, ரிஸ்கே எடுக்கிறதுனாலும் ட்ரை பண்ணி கொண்டு போங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரபாடா கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுக்கணும். பட் ஆனால் யாரை ட்ராப் பண்ணேன் அப்படிங்க பார்க்கும்போது தான் ஓகே அடுத்த டீமில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். மிச்ச டீம் எல்லாமே டெலிகிராமில் வரும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் டெலிகிராமில் டீம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.